மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தீரா கதை. இளையராஜா என்னும் மீட்பர். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். வென்யூ பார்ட்னர் ஃப்ரீ ஸ்பேசஸ். காதல் பருவங்களில் சரிங்களா, அந்த தனிமையை, அந்த வழியை, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த பாட்டு எனக்கு காதலுக்கு மரியாதையில் வந்து என்னை தாளாட்ட வருவாள். அந்த பாட்டு ஆல்பம் பண்ணும்போது நான் அதை ரிப்பீட்டில் கேட்டுட்டு இருந்தேன். ஸ்பெஷலி இந்த சாங் ஏன்னே தெரில, அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் அந்த டைமில் பாத்ரூம்க்குலாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் எப்படின்னா கேசட் தானே, ஸோ இந்த சைடு 3 பாட்டு, இந்த சைடு 3 பாட்டு, கரெக்டாக நடு சாங் வந்து இந்த பாட்டு என்னை தாளாட்ட வருவாள். ஸோ ஏல முடிஞ்சிட்டு டக்குன்னு திருப்பி போட்டால் பீல அதே பாட்டு. ஸோ இப்படி ரொட்டேட்டிங்கில் அந்த பாட்டு கேட்டுருந்தேன். நானே ராஜா நாணய மந்திரியில் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் பாட்டை வந்து யாரோ ஒரு அக்கா வந்து கேட்பாங்க. எங்களுக்கு தெரியும் இது கேட்குறாங்கன்னா இவங்க யாருக்கோ இது வாங்குறாங்க அப்படின்ட்டு. அந்த பாட்டை இவங்க சொல்கிற மாதிரி டிடிகேல 90s அந்த பாட்டே திரும்ப திரும்ப போட்டு போன ஆளுகள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து நாங்கள் சைக்கிளில் சும்மா அந்த உடன்பட்ட வீதியெல்லாம் சுற்றும் போது எங்கேயாவது அந்த பாட்டை கேட்டால் நம்மடியே சுற்றி முற்றியும் பார்ப்போம், யாருக்கோ சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு லவ் சாங்காகவே இருந்தது. நிறைய பேருக்கு அந்த மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் வந்து லவ் சொல்கிற சாங்காகவே நிறைய வீடுகளில் அப்போ ஒளிபரப்பப்பட்டுச்சு. ராஜா சார்கிட்ட நான் இது என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன் என்னன்னா, இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து சிச்சுவேஷன் சொல்கிறாங்க, சார் இதுதான் சிச்சுவேஷன், இதில் ஒரு மியூசிக் பண்ணணும், ஒரு சாங் பண்ணணும். அவர் உங்களுக்கு தெரியும் 10 நிமிஷத்தில் டியூன் போட்டு ஓகே பண்ணிட்டு போயிடுவார். பட் த வே இ கிரியேட்ஸ் த மூட் ஃபார் த சாங். இப்போ அந்த படத்தில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உன் குத்தமா என் குத்தமானு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வரப்போகுதுன்னு யாருக்குமே ஒரு அறிகுறியே இருக்காது. ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும், கார் வைப்பர்ஸ் ஆனில் இருக்கும், டக்குன்னு அவருடைய குரலில் பாட்டாக இருக்கும். ஒரிஜினலாக அந்த பாட்டு இல்லை, படம் பார்க்கும்போது அந்த இடத்துல பாட்டு வரணும்னு அவர் சொல்லி தான் போட்டு தான் சொல்லுவாங்க. தேட்டரில் நான் அழுதது 2மே ராஜா வாய்ஸ் தான். ஒன்று உன்கத்தமா, இன்னொன்று வந்து எங்கே செல்லும் இந்த அது கூட இல்லை. அது முடிச்ச உடனே ஒரு கோரஸ் ஆரம்பிக்கும் பாருங்க, துற கண்ணில் தண்ணி வருது. எனக்கு கனெக்ட்னு சொன்னால் காசி பாட்டு தான். வாழ்க்கை என்னும் இடைதனில் நாடகங்கள் 1000 பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி, என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். பூங்காற்று திரும்புமா அப்படின்னு உடனே ஒரு ஃப்ளூட் ஒன்று வாசிப்பார். ஸோ அது வந்து ஒரு சவுண்ட், ஒரு எஸ்எஃப்எக்ஸாக பார்க்குறதா இல்லை அதை ஒரு மியூசிக்கல் பீஸாக பார்க்குறதான்னு வர்றப்ப இட் இஸ் லைக் மிக்ஸ்ட். அது ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை அப்போ தான் சின்ன வயசில் ஒரு குயில் இருந்தால் இப்படி தான் அந்த சவுண்ட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு டேப்பில் பதிவு பண்ணது அந்த பாட்டிலே வரும். பூங்குயில் யாரது கொஞ்சம் பாருங்க, பெண் குயில் நானுங்க, அடி நீதான் அந்த குயில். அவ்வளோதான். அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, தட்ஸ் another thing. அடுத்த நாள் அதை பற்றி ஒரு சுவடே இல்லாமல் இருக்கிறது, ஐ திங்க் இட்ஸ் பெரிய எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு பி. படத்தில் வந்து இவர் சீன் வைப்பார், ஒரு சில இடத்துல வந்து ஃபுல்லாக கேப் ஒன்றுமே இல்லாமல் சீனெல்லாம் வச்சுட்டு அது மியூசிக்கில் அவர் ஃபில் பண்ணிப்பார் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் லைக் முதல் மரியாதையில் அந்த ஃப்ளூட் சீன், அந்த பொண்ணு சாகிறதுக்கு ஒரு சீன் இருக்கும், டக்குன்னு அந்த பாடி பார்ப்பாங்க, ஊர் மக்கள் காட்டுவாங்க, இட்ஸ் வெறும் ஷார்ட்டாக கட்டாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு விடுறதுக்கு உண்டான அந்த ஒரு டெக்னிக்கல் இப்போல்லாம் யாருமே விடுறதே இல்லை. தமிழ் சினிமா ஒரு விசுவல் மீடியம் அப்படின்னு யாரெல்லாம் எந்த டேரக்டர்லாம் ரெஜிஸ்டர் பண்ண நினைச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய துணையாக இருந்தது வந்து ராஜா தான். ஸோ அந்த புரிதல் ஐ திங்க் பாரதி ராஜா சார் அண்ட் இளையராஜா சார் இவங்க 2 பேருக்குள்ளே இருந்த இதுதான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் கிரேட் லாஸ். அவர் நம்ம இந்த லெஜெண்ட்ஸை பற்றி பேசுறதை விட அவங்களோட சாங்ஸ் நான் ஃபியூ லைன்ஸ் பாடு. இது என்னோட ஃபேவரட் சாங் ஆக்சுவலி, முதல் மரியாதை படத்துலேயே. பச்சை கிளியோ தொட்டு கிடச்சு, இச்ச கிளியோ ஒத்து கிடச்சு, கையை கட்டி நிற்க சொன்னா காட்டு வெள்ளம் நிற்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது, சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு, கணனு பேரு எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம்
விடல புள்ள நேசம். சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தீரா கதை, இளையராஜா என்னும் மீட்பர். இதனுடைய ஃபுல் எபிசோடை இப்போதே பிளாக் ஷீப் OTT-யில் காணுங்கள்.